ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலோடைய 2025 ஜனவரி மாதம் வரும் வைகுண்டா துவாரதர்ஷனுக்கு உண்டான ஆன்லைன் 300 டிக்கெட் முடிஞ்சிருச்சு. இப்போ திருப்பதியில் வழங்கப்படும் இலவச தரிசன டிக்கெட் தேதி மற்றும் அதனுடைய நடைமுறைகளை தேவஸ்தானம் சார்பாக எடுத்திருக்காங்க. புதிய முயற்சிகள் நிறைய எடுத்திருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அதே மாதிரி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக ஜனவரி 10 முதல் ஜனவரி 19 வரை வைகுண்டா துவார தரிசனம் நடக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நாட்களுக்கு உண்டான 300 டிக்கெட் ஆல்ரெடி கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ இலவச தரிசன டிக்கெட்டுக்கு வந்திருக்காங்க. அதாவது ஜனவரி 10, ஜனவரி 11, ஜனவரி 12 இந்த 3 நாட்களுக்கு உண்டான இலவச தரிசன டிக்கெட். அதாவது 3 நாள் 10, 11, 12 இந்த 3 நாட்களுக்கு உண்டான இலவச தரிசன டிக்கெட்டை ஜனவரி 9 எக்ஸாக்டாக ஜனவரி 9 காலை 5 மணிக்கு கொடுக்கலான்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இது எவ்விதத்தில் சாத்தியம்னு நமக்கு தெரியல. எதன் காரணமாக அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா, கடந்த வருடம் பார்க்கும்போது அவங்க ஒரு தேதி சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 18 மணி நேரத்துக்கு முன்னாடி டிக்கெட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா கட்டுப்படுத்த முடியாத பக்தர்கள் வந்த காரணத்தினால அனைத்து இடங்கள்லையும் இஷ்யூஸ் எதனா லாண்ட் ப்ராப்ளம் அது மாதிரி வந்துவிட்ட காரணத்தினால முன்னாடியே கொடுத்துட்டாங்க. அதுமாதிரி கடந்த வருடம் எப்படி கொடுத்தாங்கன்னா, அந்த 10 நாட்களுக்கு உண்டான டிக்கெட் தொடர்ந்து கொடுத்தாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, 3 நாட்களுக்கு உண்டான டிக்கெட் மட்டும்தான் கொடுக்குறாங்க முதல்ல. எதன் காரணமான ஜனவரி 9 காலை தொடங்குகிற டிக்கெட் இந்த 3 நாட்களுக்கு உண்டான டிக்கெட் மட்டும், அதாவது ஜனவரி 10, ஜனவரி 11, ஜனவரி 12 இந்த 3 நாட்கள் டிக்கெட் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட் ஆயிடுச்சுன்னா கவுண்டர் மூடப்படும் என்ற விஷயத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அதன் பின்பு இருக்கிற நாட்கள், அதாவது ஜனவரி 13 முதல் ஜனவரி 19 வரை உண்டான நாட்களுக்கு உண்டான இலவச தரிசன டிக்கெட் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் இப்போ ஜனவரி 13 உண்டான டிக்கெட் டெய்லி ஒன்று தான் கொடுப்பாங்க. ஜனவரி 13 டிக்கெட் ஜனவரி 12 காலையில் வழங்கப்படும். ஜனவரி 14 டிக்கெட் ஜனவரி 13 காலை வழங்கப்படும். அன்னன்னைக்கு டிக்கெட் முதல் நாள் வழங்கப்படும். அன்னன்னைக்கு வர்றவங்க வெயிட் பண்ணி லைனில் நின்று வாங்கிக்க வேண்டாம். இப்போ எக்ஸாம்பிள் ஜனவரி 13 நான் தர்ஷன் பார்க்க போனால் ஜனவரி 12 டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த நாட்களில் லைனில் நின்று நம்ம டிக்கெட் வாங்கிக்க வேண்டியதான். கடுமையான க்ரௌட்கள் இருக்கும் என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். 11 இடம் 9 இடங்கள் மேலே எந்த இடங்களில் கொடுத்தாலுமே கூட என்னுடைய கணிப்பு படி எது ஈஸியான கவுண்டர்னு நம்ம பார்த்தோம்னா மேக்ஸிமம் 8 கவுண்டரில் கொடுக்க போகிறாங்க. திருமலை சேர்த்து 9 கவுண்டர். இல்லை ஈஸியான இடம்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதைக்கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த இடங்கள் ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை விட ரொம்ப இந்திரா மைதானம் ஒன்று இருக்குது, அது ரொம்ப கெட்டையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஆர் பள்ளி அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ராமநாயுடு ஸ்கூல் இது நல்லா இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக வாங்க முறை இருக்கும். ஏன்னா ஸ்பேசஸ் நிறையா இருக்கும்ன்றது என்னுடைய கணிப்பாக உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். திருமலையில் தரலையா? திருமலையில் தராங்க. திருமலையில் வாழும் மக்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க, நமக்கு கிடையாது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக ரூம் புக்கிங்கை வருவோம். ரூம் புக்கிங் வாங்கணுமா இருந்தால் என்ன நடைமுறை பின்பற்ற போகிறாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஜனவரி 13 டிக்கெட் நான் வச்சுருக்கேன். ஜனவரி 12 அல்லது ஜனவரி 13 இந்த 2 நாட்கள் தான் நான் ரூம் புக்கிங் செய்ய முடியும். டிக்கெட் வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் அந்த நாட்களில் ரூம் புக்கிங் செய்ய முடியும் என்ற விஷயத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக கூறியிருக்காங்க அறிவிப்பு வரல. அடுத்தபடியாக திருமலைக்கு வரும் பக்தர்களுக்கு வசதியாக தரிசனத்துக்கு அனுமதி கிடையாது. ஜனவரி 10 முதல் ஜனவரி 19 வரை 300 தரிசனம், இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்கள், ஸ்ரீவாரி பிரேக் தர்ஷன் டிக்கெட் இந்த 3 டிக்கெட் வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் தரிசனம் அனுமதி. மற்றபடியாக அனைத்து தரிசனம் ரத்து. 500 ரூபாய் ஆர்ஜித சேவா, லக்கி டிப், அங்கப்பிரதேசனம், சுப்ரபாத சேவா, ஆர்ஜித சேவா இவை அனைத்தும் விஐபி தர்ஷன், ஒரு வயதுக்கு உள்ள தர்ஷன் இவை அனைத்தும் ரத்து 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 இந்த வார்த்தையை குறிப்பிடுறேன். திருமலைக்கு வரும் பக்தர்கள் நேரடி தரிசனுக்கு அனுமதி கிடையாது. இருந்தாலும் திருமலைக்குள்ள அனைவரும் செல்லலாம்.
இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற பக்தர்கள் அனைவருக்கும் உணவு, குடிநீர், பால், டீ, ஸ்நாக்ஸ் அனைத்தும் தேவஸ்தானம் சார்பாக ஏற்பாடு செய்யப்படும் என்ற விஷயத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக்கிறேன் உங்ககிட்ட. வைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு மாற்று விஷயமாக கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாம்பிள், முதல்ல ஆரம்பித்தானா ஒரு 4 நாளில் டிக்கெட் பூரா காலியாக தீர்த்துருவாங்க. மீதி வர்ற பக்தர்கள் வேஸ்ட்டாக திரும்புவாங்க. இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு கொடுக்கும்போது பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, ஒரு நாள் பூரா சாப்பாடு தண்ணி இல்லாமல் லைனில் வெயிட் பண்ணி பக்தர்கள் அது எங்கே கியூ லைன் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே நின்று டிக்கெட் வாங்குறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் டிக்கெட் டீட்டெயில் எனக்கு கிடைக்கல. மேக்ஸிமம் ஒரு 40,000 கொடுக்கலான்னு நான் கணிப்பு வைக்கிறேன். இது எவ்வளோ கொடுக்குறாங்க டீட்டெயில் கிடைச்சா கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். நிறைய 300 டிக்கெட் புக் பண்ணும்போது நிறைய எரர் வந்துச்சு. என்னென்னமோ சொன்னீங்க, ஆமாம் வந்துச்சு தான், நானும் பார்த்தேன். ஹெல்த் இஷ்யூஸ்னால அந்தளவுக்கு நான் ரீப்ளே பண்ண முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃப்ரீ டிக்கெட் வாங்கிக்கலாம். ஆனால் ஃப்ரீ டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஜனவரி 8ஆம் தேதி திருப்பதியில் இருக்க மாதிரி பாருங்கள். ஜனவரி 8ஆம் தேதி திருப்பதியில் இருக்க மாதிரி பாருங்கள் என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். இன்றைக்குண்டான அப்டேட்டை பார்ப்போம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக 2025 மார்ச் மாதத்துக்குண்டான டிக்கெட் புக்கிங் தொடங்குகிறது இன்று. அதாவது 26/12/2024 அன்று மார்ச் மாதத்துக்கு உண்டான 300 தர்ஷன் டிக்கெட் இன்று காலை 11 மணிக்கு ரிலீஸ் செய்கிறாங்க. யாருன்னா வேணா புக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி கீழ் திருப்பதி மற்றும் மேல் திருப்பதிக்கு உண்டான ரூம் புக்கிங் வந்து மார்ச் மாதத்துக்கு உண்டானது இன்று மதியம் 26/12/2024 மதியம் 3 மணிக்கு ஆன்லைனில் ரிலீஸ் செய்கிறார்கள். யார் வேண்டுமென்றால் புக் பண்ணிக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். இன்றைக்கு உண்டான தரிசன அப்டேட்டை பார்ப்போம். இன்றைக்கி வேலைக்கிழமை பண்ணுறதுனால இன்றைக்கு உண்டான டிக்கெட் மட்டும்தான் கொடுப்பாங்க. வெறும் 7,000 டிக்கெட் தான் பக்தர்களுக்கு விநியோகம் செஞ்சாங்க. காலை 2 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் காலை 3:20 காலியாகிவிட்டது. கடுமையான பக்தர்கள் கூட்டம் இருந்துச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ஸ்ரீவாரிமெட்டில் வழக்கம் போல் காலை 6 மணிக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. எப்பயுமே ஸ்ரீவாரிமெட்டில் 3,000 டிக்கெட் கொடுப்பாங்க. வியாழக்கிழமை என்ற காரணத்தினால் இன்று 2,000 டிக்கெட் தான் பக்தர்களுக்கு விநியோகம் செஞ்சாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் கூட்டம் ஸ்ரீவாரிமெட்லேயும் அதிகமாக தான் இருந்துச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமெட்டில் காலை 6 மணிக்கு தர தொடங்கிய திவ்ய தரிசன டிக்கெட் காலை 7:48 முடிந்து விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். மீண்டும் நாளை காலை டிக்கெட் வழங்கப்படும். நேற்று 25/12/2024 அன்று 73,301 பேர் தர்ஷன் பார்த்ததாகவும் 26,242 பேர் மொட்டை அடித்ததாகவும் 4,14,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும் எம்பிசி வரைக்கும் பக்தர்கள், அதாவது ஒரு 500 மீட்டர் கோயிலில் உள்ள குடோன்கள் அனைத்தும் ஃபில் ஆகி எம்பிசி வரைக்கும் நேற்று தரிசனத்துக்காக வெயிட் பண்ணதாகவும் 20 மணி நேரம் தரிசனத்துக்காக நேற்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருந்தாங்க. இன்று 26/12/2024 காலை 7 மணி நிலவரப்படி, அதாவது டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 20 மணி நேரம் ஆகுது என்றும் 21 குடோன்களை ஃபில் ஆகி 5 ஷெட்டு, அதாவது என்ஜி ஷெட்டு சொல்லுவாங்க, அது வரைக்கும் நிற்குதுன்ற மாதிரி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்று எஸ்டிமேஷன் தரிசனம் 300 தரிசனத்துக்கு 2 முதல் 3.5 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட்டுக்கு அதாவது 3 முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 12 முதல் 20 மணி நேரம் வரை பக்தர்களுக்காக இன்று தரிசனம் பார்க்க ஆகலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெளிவுபடுத்திக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக ரூம் புக்கிங் திருமலையில் தற்போது வரைக்கும் பக்தர்களுக்காக சிஆர் ஆஃபீஸில் ரூம் புக்கிங் கொடுக்குறாங்க. ஒரு 1 hour to 2 hours லைனில் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரூம் புக்கிங் நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். காலை 12:35 நிலவரப்படி 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 966 ரூம் ஒதுக்கப்பட்டதாக தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. 500 ரூபாய் 1000 ரூபாய் ரூம் எதுவும் ஒதுக்கப்படலை என்ற விஷயத்தையும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இன்று பக்தர்கள் ஒரு 2 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க, அதை மட்டும் ரீப்ளே பண்ணிடலாம். அண்ணா, வைகுண்டா துவார தர்ஷனுக்கு சாமி தர்ஷன் உள்ளே பார்க்க முடியுமா? தாராளமாக வைகுண்டா தர்ஷன் பார்க்கலாம். தரிசன டிக்கெட் இருந்தால் பார்க்கலாம். ஆன்லைன் டிக்கெட் முடிஞ்சிச்சு. ஆஃப்லைனில் ஜனவரி 9ஆம் தேதி டிக்கெட் தராங்க, வேணும்னா வாங்கிக்கங்க. அண்ணா, ஜனவரி 30ஆம் தேதி தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். வைகுண்டா ஏகாதசிக்கு ஃப்ரீ டிக்கெட் வாங்கலாமா? அன்றைக்கி ஆன்லைனில் ட்ரை பண்ணால் கிடைக்காது. ஆன்லைனில் 300 டிக்கெட் கிடைக்காதுன்னா ஆஃப்லைனில் ஜனவரி 9ஆம் தேதி டிக்கெட் கொடுக்க போகிறாங்க. அன்றைக்கி டிக்கெட் வேணால் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். யார் வைகுண்டா ஏகாதசிக்கு 300 டிக்கெட் புக் பண்ணீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவங்க திருப்பதியில் ஃப்ரீ டிக்கெட்டையும் வாங்கிக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். வருகின்ற பக்தர்கள் தரிசனத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக போங்க. நிறைய பனிப்பொழிவு இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றினா வீடியோ ஒன்றாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். ஹெல்த் சரியானதுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் இருக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.